ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் நம்ம மல்லியும் விஜயும் நம்ம இப்போ வெண்பாவை கடத்தியிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்தை வச்சு 2 பேருக்குள்ள பிரிவினை ஏற்படுதுங்க. இப்போ இதையெல்லாம் ஏற்படுத்தினது இந்த தீபிகா ஒரு பக்கம், இந்த ராஜேஸ்வரி அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள பிரிவினை வரப்போகுது, இதை நம்ம பெருசாக வெடிக்கணும் அப்படின்ற மாதிரி கதிரேசனுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. கதிரேசனும் தேவையில்லாத எல்லாமே பேசிட்டாங்க. அது என் பேத்தி என்கிட்ட எந்த ஒரு வார்த்தையுமே நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் கதிரேசனை பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பாவை இந்த ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன வார்த்தை தானே எவ்வளோ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி மேலே வேற ரொம்பவே கோபப்படுறாங்க. நம்ம மல்லி சாப்பிடவே இல்லைன்னு சாப்பிட கொடுத்தாலுமே நம்ம விஜய் சாப்பிட மாட்டேன்றாங்க, தள்ளி விட்டுறாங்க. இது எல்லாமே உன்னாலதான். இப்போ என் பொண்ணு எங்க இருக்கா, இப்படி சாப்பிட்டாளா என்ன அப்படின்றது எதுவுமே தெரியாத மல்லியானா என்னை சாப்பிட நீ இப்படி தொந்தரவு பண்ணுக்க, இது எல்லாம் நடந்தது காரணமே நீ மட்டும்தான், இப்படி பண்ணியிருக்கவே கூடாது நீ அப்படின்னு நான் சொன்ன வார்த்தையே நீ கேட்காம நீ இந்த மாதிரி செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மல்லிகிட்ட திட்டுறாங்க. நம்ம மல்லி என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் நம்ம மல்லியை மிரட்டுறாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே மாட்டடி, உங்க 2 பேரையும் பிரிக்கிறது தான் என் வேலை அப்படின்ற மாதிரி தான் இந்த ராஜேஸ்வரிக்கு எடுத்து காட்டுறாங்க. நம்ம மல்லி கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. நம்ம விஜய் கிட்ட தான் பணிஞ்சு போவாங்களே தவிர இந்த ராஜேஸ்வரி, இந்த தீபிகா அவங்க கிட்ட எல்லாம் நம்ம மல்லி ஒருபோதும் பணிஞ்சு போகவே மாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. நம்ம வெண்பாவை கடத்திட்டு போனாங்களே அந்த லேடி, இன்னும் 2 லேடிஸ் வேணும், அதனால நம்ம இங்க ஆக்டிங் பண்ணலாம், நம்மளையும் இங்க கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு அந்த வெண்பாவை அவங்க கூட இருக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நடிக்கிறாங்க. நம்ம வெண்பாவும் அவங்கள காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அப்பதான் நம்ம அந்த லேடி கூடவே நம்ம வெண்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம மல்லியும் விஜயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இல்லையா, கண்டிப்பா குடிசீக்கத்திலேயே நம்ம வெண்பாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்க. கண்டிப்பா நடக்கத்தான் போகுது. இன்னும் நடக்க போகுது. நம்ம மல்லி மேல நம்ம விஜய் ரொம்பவே கோபப்படுறாங்க. எல்லாம் சரியாகணும். நம்ம தீபனும் ஒரு பக்கம் தீபிகா மேல சந்தேகப்படுறாங்க. ஆனா அவங்க நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்.